ஹலோ ஹால் ஐ எம் சாரா. இன்றைக்கி பெட் கவர் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். போர்வை 2 வாங்கியிருக்கேன். ஒரு போர்வையோட ரேட் 190 ரூபா. இது கொஞ்சம் ஒரு லேசாக தான் இருக்கும், ரொம்ப திக்னஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப லேசாக இருக்க போர்வை தான். ஒரு ஆள் போத்திக்கிற மாதிரி. அதுலேயே அளவு கொடுத்துருக்காங்க 60x90ன்ட்டு. ஒரு ஆள் போத்திக்கிற சைஸ் தான். நான் கிங் சைஸ் பெட்டுக்கு தான் இப்போ தைக்க போகிறேன். இதில் 60 இன்ச் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு போர்வையில் ஒரு 20 இன்ச் பக்கம் எடுக்கிற மாதிரி இருக்கும், தையல் எல்லாமே சேர்த்தி. எடுத்துட்டு ஃபுல்லாக அவுட்லைனில் அந்த குஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா மடித்து அடித்து வெல்க்ரோ வைக்கணும், அதனால். இப்போ எல்லா பக்கமுமே நம்ம மடித்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு மட்டும் கரபாகமாக இருக்கும். கீழேயும் கட் பண்ணியிருக்கேன், மேலேயும் கட் பண்ணியிருக்கேன், சைட்லேயும் கட் பண்ணியிருக்கேன் ஒரு போர்வையில். அதனால் எல்லா பக்கமும் மடித்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு போர்வை முழுசாக எடுத்திருக்கேன், இன்னொரு போர்வையில் பாதி எடுத்திருக்கேன். அந்த பாதியும் இந்த போர்வையும் ஜாயின் பண்ண போகிறேன். கரபாகத்தை ஒரு 1/4 இன்ச் போல் வெளியே தள்ளி வச்சுருக்கேன். வெட்டின பீஸை உள்ளே கொஞ்சம் தள்ளின மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா போர்வை பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தைக்கவே இந்த நூலெல்லாம் பெரிய நூல் தான், ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அளவு கம்மியாகிட்டே வந்துடும். அதனால் கரபாகத்தை கொஞ்சம் வெளியே நீட்டி வச்சு மடித்து தைக்கணும், அவ்வளோதான். நம்ம எப்பவும் போல் நம்ம உருட்டி 1/4 இன்ச் போல் மடித்து தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் படுக்க முடியாது, அழுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா ஈக்குவலாக இருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப அழுத்தாது. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பெட்டு வாங்கும்போது பெட்டோட 2 சைட்லேயும் வெல்க்ரோவோட ஸ்பாஞ்ச் பகுதியை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். ஹெம்மிங் நூல் வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம போர்வை இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சி நம்ம போட்டுக்கலாம். ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட் வருது பெட் கவருக்குன்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ தான் நம்ம போட்டாலும் சீக்கிரமாக கிழிஞ்சிரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 வருஷம் இல்லைன்னா 1.5 வருஷம் கண்டிப்பாக உழைக்கும். விலையும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். என்ன ஸ்டிச்சிங் தெரிஞ்சதுன்னா நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான் மைனஸாக இருக்கும், தெரியலனா கஷ்டம். ஆன்லைனில் வாங்குறதும் ரொம்ப லேஸாக இருக்கும், சீக்கிரம் கிழிஞ்சிரும், ஒரு மாதிரி முள்ளாக வரும் அந்த கிளாத்தில். எல்லாமே ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஹை குவாலிட்டியில் இருக்குது, லோ குவாலிட்டியில் இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது அது எவ்வளோ தூரம் தாங்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். பெட் கவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் அது ரொம்ப உழைக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக அங்கே தான் இருக்கோம், தூங்குகிறோம், பிள்ளைகளாக இருந்தால் குதிப்பாங்க, விளையாடுவாங்க. அதனால் பெட் கவர் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த முறையில் தைச்சிங்கன்னா திக்காகவும் இருக்கும் துணி. அந்த போர்வைங்கிறது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், ரொம்ப களைஞ்சு போகாது. அடிக்கடி எடுத்து போடுற மாதிரிலாம் இருக்காது. துவைக்கும் போது மட்டும் எடுத்துகிட்டு துவைச்சிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தேடு. இப்போ நான் கரபாகத்தை தைச்சிட்டு வரேன். பிசுறு உள் பக்கமாக தள்ளிட்டு அந்த துணியை அப்படியே கரை மேலேயே அப்படியே தைச்சிட்டு வரேன். போர்வை உங்கள் வீட்டு சைடில் விற்றுட்டு வருவாங்க. இப்போ குளிர் சீசன் ஆரம்பிக்கிறதில்ல, குளிர்காலம். இப்போ விற்றுட்டு வருவாங்க. அவங்ககிட்ட ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க தயாரிக்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க, விலை கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் 190 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதே பெட்ஷீட் அவங்ககிட்ட 100 ரூபாயாக தான் இருக்கும். ஓரளவுக்கு பேசி இது பண்ணாலும் 100 ரூபா 120 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இந்த வாட்டி வரலை, ஆனால் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன். இதுக்கு மேலே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ ரொம்ப அவசரமாக தேவையாக இருந்துச்சு. பெட்டில் எந்த கவருமே போடாமல் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு போட்டிருந்தது கிழிஞ்சிருச்சு. 2 பெட்ஷீட்டையும் ஒன்றா தைச்சி ஃபுல்லாக தலைவன் வர மாதிரியே போட்டிருந்த பெட்ஷீட்டுக்குள்ளே திருப்பி போட்டாலும் அது உரையாக இருக்கும். அந்த மாதிரி ஐடியா பண்ணி போன வாட்டி தைச்சி போட்டிருந்தேன். அது சீக்கிரம் கிழிஞ்சிருச்சு, ரொம்ப துணி லேசாக இருக்கங்காட்டிக்கு கிழிஞ்சு போயிடுச்சு. அதனால் மறுபடியும் நான் போர்வைக்கே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு போட்டதும் போர்வை தான். 2 போர்வை ஜாயின் பண்ணி இதே ஸ்டெப்பில் தான் தைச்சி போட்டிருந்தேன். அது ஒரு மாதிரி நீல கலர் போர்வை. அதுக்கப்புறம் கிளாத்து மாற்றி இப்போ மறுபடியும் போர்வைக்கே வந்திருக்கேன். இந்த 4 வருஷத்தில் இது 3வது பெட்ஷீட் தைக்கிறேன். ஆனால் அந்த வெல்க்ரோ ஓட்டினது எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வெல்க்ரோ பெட்டோட ஓரத்தில் வச்சு தைச்சி வச்சுருக்கேன். அது வீடியோட லாஸ்ட்டில் காட்டுறேன். அது இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, என்ன பெட்ஷீட் நம்ம ஆன்லைனில் வாங்கி போட்டாலும்
எப்படியாவது வந்து ஒரு பக்கம் இதாகிடும், ஒன்று மேலே வந்துடும், இல்லை நடுவில் ஒரு மாதிரி கசகசன்னு இந்த மாதிரி இருக்கும். நிறையா பார்த்துருக்கேன், எப்படி தைச்சி போடுறாங்க, எப்படி வாங்கி போட்டிருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஆடு தான். இதை இப்படி போட்டிங்கன்னா இப்படி நல்லாயிருக்கும். ஆனால் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கலைஞ்சிரும். மறுபடியும் அந்த பெட்டு மேலேயே நம்ம கை வச்சு கண் பார்வை பார்த்த மாதிரியே இருக்கும். நான் இதெல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மெத்தடில் நான் வந்து இறங்கிட்டேன். எங்கள் வீட்லேயும் நான் அப்படி தான் போட்டிருப்பேன். அம்மா வீட்லேயும் வெல்க்ரோ வந்து தைச்சிட்டு, அது வந்து ஒரு ஆள் படுக்கிற பெட்டு, சிங்கிள் பெட்டு. அதில் வந்து அப்போவே நான் தைச்சி போட்டிருந்தேன் எங்கள் வீட்டில். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறேன். வெல்க்ரோ வந்து 5 மீட்ரு வாங்கியிருக்கேன். 5 மீட்டரை ஃபுல்லாகவே எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு தைக்கிறேன். 4.5 மீட்டராவது கண்டிப்பாக தேவைப்படும் கிங் சைஸ் பெட்டுக்கு. சின்ன சின்னதாக கட் பண்ணியெல்லாம் நான் தைக்கலை, இருக்க வெல்க்ரோவை அப்படியே வச்சு நீளமாக தைச்சிட்டு வரேன். நான் டைம் இல்லை, சின்ன சின்னதாகனா ஒரு 5 இன்ச்சு போல் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தைச்சிட்டு வரலாம், பாக்ஸ் மாதிரி. இப்போ வந்து எனக்கு டைம் இல்லை, அதனால் ஒரே நீளமாக வச்சு நான் தைக்கிறேன். பாப்பா வேறு சத்தம் போட்டே இருக்காங்க, அதனால் டக்குன்னு ஒரே லைனாக வச்சு தைச்சி எடுத்துக்க போகிறேன். பெட்டில் வந்து எப்படி தைச்சிருப்பேன்னா 5 இன்ச்சு அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கேப்பு ஒரு 5, அந்த ஒரு வெல்க்ரோ வச்சுட்டு இடையில ஒரு 5 இன்ச்சு கேப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு வெல்க்ரோ அப்படி வச்சுட்டு தைச்சிருப்பேன். அதனால் இதையும் அப்படி தான் வச்சு தைக்கணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் டைம் இல்லை, அதனால் வெல்க்ரோ ஃபுல்லாக வச்சு தைக்கிறேன். இப்போ இந்த எண்டு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக அப்படியே ஆப்போசிட் வந்து ஃபுல்லாக தைச்சி எடுக்கணும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், கலைஞ்சே போகாது, ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சி நிற்கும் இந்த வெல்க்ரோவில். இந்தளவுக்கு பண்ண முடியுமான்னு சொல்லியெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு வெல்க்ரோ வந்து எல்லா விஷயத்துலையும் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த வெல்க்ரோ பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பேக்கில் இருக்கும், ஆனால் நம்ம ஸ்கூல் படிக்கிற பேக்கில் வந்து முன்னாடி ஜிப் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த வெல்க்ரோ வச்சுருப்பாங்க. அப்போ தான் பார்த்துருக்கேன், இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் தான் ஒரு வீடியோ பார்த்து தான் சரி இதுக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி அப்புறம் தான் வாங்கி தைச்சேன். அது எப்போ ஒரு 2018 அந்த டைமில். அதுக்கப்புறம் இந்த வெல்க்ரோ எப்படி இருந்தாலும் நான் வாங்கிடுவேன், வீட்டில் கொஞ்சமாவது இருக்கும், எதுக்காவது ஒன்று தேவைப்படும். இந்த எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீனுக்கு லாக் பண்ணுற மாதிரி ஒன்று வரும், அதுக்கெல்லாமே யூஸ் ஆகும். சின்னதாக பிட்டாக வெட்டி தைச்சி லாக் பண்ணுற மாதிரி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் காட்டுறேன். பெட்டில் வந்து இப்படி சைடில் பாருங்கள், ஒரு கொஞ்சம் கேப் விட்டு வெல்க்ரோவோட ஸ்பான்ச்சாக இருக்கும், அந்த பகுதியை தான் பெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணணும். முள்ளாக இருக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டில் வந்து தைக்கணும். இப்படி போட்டிருக்கேன். பாப்பா படுத்துருக்காங்க, காலையில் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது, நைட் எடுக்க முடியல, நைட்டாக நான் போட்டுட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்ல க்ரிப்பாக இருக்கும், நல்லா அந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கும். நம்ம என்ன தான் நம்ம உருண்டு பிறண்டாலும் சின்ன பிள்ளைங்க ஏறி குதித்து விளையாண்டாலும் ஒன்றுமே ஆகாது, அப்படியே க்ரிப்பாக நிற்கும். துவைக்கும் போது மட்டும் நம்ம எடுத்து கரெக்டாக துவைச்சிட்டு அதே மாதிரி நம்ம மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் யூஸ் ஆகும். நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.